ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனை. நன்றி அப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்யப்போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்ல கரத்தை ஒப்பு கொடுக்குறோம். இந்த நல்ல மாலை நேரத்தில் இந்த வேத தியானத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காய் நன்றி. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காய் நன்றி, பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலும் கூட மன மகிழ்ச்சி என்கிற தலைப்பிலே நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். மன மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா, ஏன் இந்த டைட்டில் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம இந்த என்டர்டெயின்மெண்ட் அதில் பார்த்திங்கன்னா சினிமா, சரிங்களா, சினிமாவில் காமெடி, கண்டிப்பாக காமெடி இல்லாமல் சினிமா எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா படம் ஒர்க் அவுட் ஆகாது, படம் ஓடாது. மேக்சிமம் படத்தில் காமெடி வச்சுருவாங்க ஏதாவது ஒரு விதத்தில். சரி, அப்போது காமெடி அப்புறமாட்டுக்க இந்த ஸ்டேஜ் ஷோ இருக்குது பார்த்தீங்களா, கலக்க போகுது யார், அசத்த போகுது யார் அப்படின்னு நிறைய காமெடி ஷோக்கள் இருக்குது பாருங்கள் டிவியில். அதெல்லாம் பார்ப்போம். யூடியூப்பில் காமெடி சேனல் அது இது ஃப்ராங்க் அப்படி இப்படின்னு சிலது நகைச்சுவையான சில காரியங்கள் பார்ப்போம். ஏன்னா இது என்டர்டெயின்மெண்ட் தானே, அதில் என்ன இருக்குது, அது நல்லது தானே அப்படின்னு பார்ப்போம். நல்லது தான், நல்லதுன்னு இருக்கிற எல்லாமே நல்லது. சில இப்போ பார்த்திங்கன்னா காமெடியெல்லாம் வேறு மாதிரி வந்துட்டுருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஜோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, காமெடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை தாக்கி சிரிக்க வைக்கிறது, ஒருத்தரை பம்பரைக்க மாட்டேன் டுபாக்கூர் கண்ணே இப்படின்னு ஒருத்தரை இகழ்ந்து பேசும்போது, ஒருத்தரை தாழ்த்தி பேசும்போது, உருவ கேலி பண்ணும்போது நமக்கு சிரிப்பு வருது. பார்த்துருக்கீங்களா? அப்படி தானே நம்ம காமெடியெலாம் பார்த்து சிரித்தோம். கவுண்டமணி செந்தில் காமெடி என்ன காமெடின்றீங்க? கவுண்டமணி கவுண்ட்ரு போட்டுக்கிட்டே இருப்பார். கவுண்ட்ருன்னா நக்கல். போட்டு நக்கல் அடிச்சுட்டே இருப்பார். யாரும் பார்க்க மாட்டார், ஹீரோன்னு பார்க்க மாட்டார், சீரியஸான இடம்னு பார்க்க மாட்டார். காமெடி அந்த நக்கல் பேச்சு, கேலி பேச்சு பேசுவார். சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு யார் சொல்கிறதுக்கு, பழைய இதில் நாகேஷ். சரிங்களா? சரி. அப்புறமாட்டுக்க இப்போ வடிவேலு, சரிங்களா, சூரிய, அப்படி நிறைய சந்தானம், அப்படி நிறைய சந்தானம் ஜோக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஒரு ஆளை வந்து இதே மாதிரி தான் இருக்கும், தாக்கி பண்ணுற மாதிரியே இருக்கும். சரிங்களா? சிலர் காமெடி பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் காமெடியாக இருக்கும். ஆமாம், ஆபாசமான வார்த்தைகளை அப்படி டபுள் மீனிங்கில் இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் அந்த காமெடி நகைச்சுவை இருக்கும். அது வந்து நகைச்சுவைனே சொல்ல முடியாது நிறைய இடத்துல. அதாவது என்ன சொல்கிறதுக்குன்னா, ஒருத்தரை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அருவருப்பான காரியங்களை வச்சு தான் சிரிக்க வைக்கணுமா மற்றவங்களை? அப்படின்னா அப்படி கிடையாது. சிரிக்க வைக்கிறதுக்கு நல்ல நகைச்சுவைகள்லாம் இருக்குது, நல்ல விதங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ பாருங்கள், அந்த காமெடி ஷோக்கள், அந்த மாதிரி ப்ரோக்ராம்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போது சொல்லுவாங்க, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போயிடும், அதனால் சிரிப்பு அவசியம், காமெடியெல்லாம் நல்லா பார்க்கணும் அப்படி இப்படிப்பாங்க. காமெடி பார்க்கணும், அதில் நிறைய மிஸ்டேக் இருக்குது. இப்போ நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எந்த காமெடி, எந்த ஷோ எடுத்தாலும் சரி, காமெடி ஷோவில் பார்த்திங்கன்னா டபுள் மீனிங் இருக்கும், மட்டுப்படுத்துறது இருக்கும், அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களை எப்படியும் தாக்குறது ஒன்று இருக்கும், கவுண்ட்ரு போடுறோம்பாங்க. அப்படியே தாக்கி ஜட்ஜையே தாக்கி கூட
காமெடி பண்ணிடுவாங்க. ஜட்ஜையே கிண்டல் பண்ணி காமெடி பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம சிரிப்போம். இது ரொம்ப சீரியஸான மேட்ரு நான் சொல்கிறது. அதனால தான் இது ரொம்ப முக்கியம். சரி, நகைச்சுவை அப்படிங்கிற பேரில் அடுத்தவங்களை உருவக்கேலி பண்ணுறது, அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது, ஒரு சில நேரம் பார்த்துருக்கீங்களா இந்த காமெடி சொல்ல பஞ்சாயத்து ஆயிரும். சிலர் அதே ஃப்ராங்க் ஆக்கிடுவாங்க. உண்மையிலே அங்கே பஞ்சாயத்து தான் நடக்கும். ஒருத்தரை பற்றி பேசும்போது ஒரு ஜட்ஜை பிடிச்சி நீ அப்படி இப்படின்னு பேசும்போது அவருக்கு டென்ஷன் ஆயிரும், கோவப்பட்டுருவார். கோவப்பட்டு கத்திடுவார், எந்திச்சு போயிடுவார், இல்லை எந்திரிச்சிருவார், இல்லை திட்டிடுவார், ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். அதுக்கு பிறகு அதை சமாளிக்கிறதுக்காக இப்படியும் நிறைய நடந்திருக்குங்க. ஆமாம், அதை சமாளிக்கிறதுக்காக ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இது என்னத்துக்கு வருது அப்படின்ட்டு அதை ஃப்ராங்குன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அவர் சிரிக்கிற மாதிரி ஷூட் பண்ணி அது ஃப்ராங்க் ஆக்கி விட்ருவாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பஞ்சாயத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே தன்னை ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, அது அப்படியே பயங்கர காண்டாயிரும். நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு கல்யாண தம்பதிகள், புதுமண தம்பதிகள், கணவனும் அவங்க புது மாப்பிள்ளையும் புது பொண்ணும் திருமணமான அன்னைக்கு சாப்பிட போவாங்க பாருங்கள். தாலி கட்டி முடிஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சுற்றிலும் நண்பர்கள் இருப்பாங்க. சரிங்களா? நண்பர்கள் அந்த மாப்பிள்ளையுடைய இலையில் அதை வைக்கிறது, எடுக்கிறது, வைக்காமல் இவங்களுக்கு பெண்ணுக்கு மட்டும் வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு வைக்காமல் போகிறது, அவங்களுக்கு நிறைய வைக்கிறது, இவருக்கு கொஞ்சம் போல் வைக்கிறது, அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லோரும் பக்கத்துலேருந்து சுற்றி இருந்துட்டு கிண்டல் அடித்து சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் ஆயிரும். சிரிச்சுக்கிட்டே ஒரு டக்குன்னு கோவத்தில் எந்திரிச்சு அந்த டேபிள் அப்படி தூக்கிட்டு வீசி எரிஞ்சிட்டு அந்தளவு கிளம்பிடுவார். பார்த்துருக்கீங்களா? அதோட கட்டாயம் அது என்ன நடந்துச்சுன்னு அதுக்கு கூட தெரியாது. ஏன் அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஒருத்தவங்களை குறித்து பேசும்போது, கிண்டல் பண்ணும்போது, கேலியாக பேசும்போது, தாழ்த்தி பேசும்போது, குறைச்சி பேசும்போது, குறை சொல்லி பேசும்போது, சரிங்களா, ஃபீலிங் ஆகிடும். சரிங்களா, கஷ்டமாயிடும். சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பல அப்படி இப்படின்னு. யாராக இருந்தாலும் ஒரு பாதிப்பு வந்துடும். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சினிமா காரியங்கள்லையும் சரி, இந்த ஊடகங்கள்லேயும் சரி, எல்லா விதத்துலேயும் ஸ்டேஜ் ஷோ, காமெடி ஷோ, எல்லாத்துலேயும் டபுள் மீனிங் காமெடி, அருவருப்பான காமெடிகள், அடுத்தவங்களை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, அப்படி நிறைய வந்துட்டு அது ரொம்ப தவறான விஷயம். அப்போது பாருங்கள், வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும். உண்மைதான், பழமொழி. பைபிள் சொல்லுது. பைபிளை படி பார்த்திங்கன்னா மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு சொல்லுது. மனம் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா சரீரம் நல்ல சுகமாக இருப்போன்னு அர்த்தம். ஔஷதம், சுகமாக இருப்போன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நகைச்சுவை, இந்த உலகபூர்வமான இந்த நகைச்சுவைகள், இந்த காமெடி ஷோக்கள், இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஏன் இப்போ இதை பார்க்குறோம், இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட்டுங்கிற பேரில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அது போக சில நேரங்களில் இந்த சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம், அதில் பார்த்திங்கன்னா இந்த காமெடி ஷோ, இந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிற பேரில் கிண்டல், கேலி, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளை அறியாமலே பார்ப்போம். ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறத, ஒருத்தவங்களை உருவ கேலி பண்ணுறத, ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணுறத நாமளும் சேர்ந்து அது காமெடி. நம்மளும் அப்படி வளர்ந்துட்டோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரில, ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஓகே, பாருங்கள். இனி நீங்கள் காமெடியை கேட்டுப்பார். இப்போ இந்த வெளிச்சத்தோட இனி நீங்கள் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது காமெடி வரும் இல்லையா? எந்த படத்தின் காமெடியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஸ்டேஜ் ஷோ காமெடியாக இருந்தாலும் சரி, நிறைய பாருங்கள் அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது வரும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனே இல்லை. சகோதரன்னு மூடன்னு சொல்லக்கூடாதான். அந்தளவுக்கு அவர் ரொம்ப அன்புள்ள தேவன். நம்ம அப்படி அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். எத்தனை பேர் புரியுது? ஆமாம், நம்ம சகோதரனை ஏதோ ஒரு கோபத்தில் கூட முட்டாப்பே இல்லைன்னு சொல்லக்கூடாதான். அந்த அளவுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு தவறு மாதிரி. அப்படி செய்யக்கூடாது அப்படின்றார். இந்த அளவுக்கு இப்படி கூட நீ நடக்காத அளவுக்கு நீ அன்பு நிறைஞ்சவனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அதான் சொல்கிறேன். அப்போ நமக்கு தெரியாமலே நம்ம கலாச்சாரத்தோடு கலந்து போச்சு எது? இந்த காமெடி, நகைச்சுவைங்கிற பேரில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு காரியத்தை நம்ம ரசிக்கிறோம்.
கவுண்டமணி செந்தில் அடிக்கிறது, செந்திலம் எட்டிட்டு மிதிக்கிறது. ஆமாம், எத்தனை பேர் காமெடி பார்த்துருக்கீங்க? கிரீஸ் டப்பா காமெடி எத்தனை பேருக்கு பார்த்துருக்கிறீங்க? பம்பு செட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த கிரீஸ் டப்பா எடுனோடனே பொண்ணு பார்க்க போகிறான்னா படம் பார்க்க போகிறானே, எங்கேயோ வில்லேஜில் கிளம்பியிருப்பான். அப்போது பொண்ணு பார்க்க தான் நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பார்த்து. அப்போது அந்த போகிற அந்த கிரீஸ் டப்பை எடுத்துட்டு போடா அப்படின்னா டப்புன்னு காலை வச்சு எத்தி விடுவான். கவுண்டமணி மூஞ்சிலையா வந்து விழுந்துடும். ஒன்று அப்படி பார்ப்பான். நானே பொண்ணு பார்க்க போகிறேண்ணே, கையெல்லாம் அழுக்காயிரும்ண்ணே, வெள்ளை சட்டெலாம் போட்டிருக்கேண்ணே, அதானே அப்படிம்பா. சாரிண்ணே அப்படிம்பா. சரிடா அப்படின்ட்டு என்ன பண்ண இஞ்சி தொடச்சிட்டு மேலே வருவான். எங்கே போகிற ராஜா? பொண்ணு பார்க்க போகிறேன்னு. இப்படியே போகிறேன் நான் அப்படி பேசியிருந்தோன்னே சரின்ட்டு என்னமோ பண்ண போவான். ஆனால் தள்ளி விட்றாங்கன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அப்படின்பா. என்னது நீச்சல் தெரியாது அப்படின்னு? அப்படியா, கிறிஸ்டப்பாவை எப்படி உதைச்ச அப்படின்ட்டு இப்படித்தானே அப்படின்னு உதைப்பான், தண்ணிக்குள்ளே விழுவான். சரிங்களா, போட இப்படியே ஊருக்குள்ளே சொட்டரை செத்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போவான், என்னமோ சொல்லிட்டு போவான். இதை நம்ம பார்த்து சிரித்து ரசித்தோம். இப்போது அதை நினச்சா சிரிப்பு வருது இல்லையா? பாருங்கள், ஆக்சுவலி பாருங்கள் என்ன நடந்துச்சு. ஒருத்தனை கிணத்துக்குள்ளே தள்ளி விடுது, சரிங்களா, ஒருத்தனை எட்டி மிதிக்கிறது, இதை தான் நம்ம ரசிச்சுட்டு இருந்திருக்கிறோம். இப்படி நிறைய, சரிங்களா, அடிக்கிறது, வைக்கிறது, கொட்டுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் நகைச்சுவை காமெடிங்கிற பேரில் நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்திருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற, அடுத்தவங்களை தாழ்த்துற, குறை சொல்லுகிற, குற்றப்படுத்துகிற, எதையோ ஒன்று செஞ்சு அதை மனுஷங்களை சிரிக்க வைக்கிறாங்க. நம்மளும் சிரிச்சுட்டு இருந்திருக்கோம். அதுலேருந்து தான் வெளியில் வரணும். ஓகே, இப்போது பைபிள் சொல்லுது, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போவோம்ன்றிருக்கு இல்லையா? சரி, பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே வாழ்கிற பிள்ளைங்க. ஓகே, சரி. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் வசனம் சொல்லுது பாருங்க, 22வது வசனம். நீதிமொழிகள் 17:22 வசனம் சொல்லுது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சொல்லுங்க, மன மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக இருக்கிறது இருக்கு இல்லையா, சந்தோஷமாக இருக்கிறது இருக்கு இல்லையா, சிரிக்கிறது இருக்கு இல்லையா, அது எப்படின்னா மனசு மகிழ்ச்சி அடையணும். சரிங்களா, ஆழமாக உள்ளேருந்து, உள் மனசுலேருந்து ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அதுதான் நல்ல ஔஷதம், அதுதான் நல்ல ஆரோக்கியம், அதுதான் நல்ல சுகம், அதுதான் நல்ல பலனாக இருக்கும். ஓகே, சரி. அப்போது நல்ல கவனிச்சுக்கோங்க, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சரிங்களா, ரைட். இப்போ சங்கீதம் 119 பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லியிருப்பார், நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நான் லைனை எடுத்து வச்சுருக்கிறேன் சர்ச் பண்ணி. சங்கீதம் 37:11 நல்ல கொஞ்சம். சங்கீதம் 37:11 வசனம் சொல்லுது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கையை தட்டி சூப்பர் இல்லையா? மன மகிழ்ச்சி எப்படி வருது அப்படின்னீங்கன்னா, சமாதானமாக இருந்தால் மனம் அப்படியே சந்தோஷமாகுது. அது எப்படி வருதான்னா, சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம். வேதம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரிய கனிகளில் வருது இல்லையா, நீடிய சாந்தம், பொறுமை. அப்படி தான் சாந்த குணம். தேவ ஆவியில் நீங்கள் நிரப்பப்பட நீங்கள் தேவ சமூகத்தில் கலந்து கொள்கிறீங்க, ஆராதனையில், வேத தியானத்தில், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. அதுபோக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை வார்த்தையினால் சுகப்படுத்துகிறார். சரிங்களா, அப்படி நீங்கள் பலன் அடைகிறீங்க. அப்படி நீங்கள் தேவ ஆவினால் நிரப்பப்படுறதுனால சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. முன்னை விட நம்ம எவ்வளோ சாந்தமாக மாறி இருக்கிறோம். சாந்தமாக இருக்காப்லையா? சரி,
முன்னை விட நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். சரிங்களா? அப்போது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வசனம் சொல்லுது. கண்டிப்பாக இருக்கலாம். ஆமாம், பாருங்கள், இந்த சாந்த குணத்துக்கு இன்னும் பைபிளில் புதிய ஏற்பாட்டிலே இருக்கும் பாருங்கள், மத்தேயுல வரும் இல்லையா? ஆமாம், சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஓகே, அதனால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், அதனால் தேவ ஆவிலால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. நீடிய சாந்தமாக இருந்து பூமியை சுதந்திரிப்பீங்க. அதனால் ஒரு சமாதானம் உண்டாகும். அதனால் உங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியாக நீங்கள் மன மகிழ்ச்சினால் நிரப்பப்படுவீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன். ஓகே, சரி, பாருங்கள், சங்கீதம் 119 சொன்னோம் இல்லையா? சங்கீதம் 119 எடுத்துக்காங்க. 16வது வசனம். தாவீது நிறைய இடத்துல இந்த வார்த்தையை பேசியிருப்பார். பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு, உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன் அப்படின்றார். என்னதான்? உம்முடைய பிரமாணங்களில். தேவன் நிறைய பிரமாணம் அப்படின்னா நியாயப்பிரமாணம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். தேவனுடைய பிரமாணம். தாவீது யாருன்னா நியாயப்பிரமாணத்தின்படிலாம் இல்லை, அதுக்கு மேலே வாழ்ந்தவர், அப்பவுமே கிருபையில் வாழ்ந்தவர். அதாவது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய கட்டளை. சரிங்களா? தேவனுக்கு பிரியமானது எது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாள். ஓகே, அப்படி தேவனுடைய பிரமாணங்கள் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான செயல்கள்னு கூட சொல்லலாம். அது அவனை மன மகிழ்ச்சியாக வச்சுருக்குதான். இன்னும் உங்களுக்கு புரியுமா சொன்னோன்னா, நீங்கள் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஏசப்பா பிள்ளையாக வாழ்ந்துட்டு வருவீங்க இல்லையா? நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்த தப்பெல்லாம் விட்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போதே அந்த வாழ்க்கை வாழும்போது உங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சார், நான் முன்ன எப்படி இருந்தேன், எவ்வளோ தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் பிரியம் இல்லாமல் எவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போது சார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒரு வசனத்தை வாசிக்கும்போது ஏசப்பாவுடைய மத்தேயிலெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் மத்தேயு 5வது அதிகாரத்துலலாம் நீங்கள் இப்படிலாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் தேவனுடைய உங்கள் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள், நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பீர்கள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அப்போ பாருங்கள், இப்படி தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது நமக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழும்போது ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். சரிங்களா? ஆமென். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி வரும் பாருங்க. அந்த மன மகிழ்ச்சினா கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஓகே, இன்னும் சங்கீதம் 119 நிறையா இருக்குது. ஆமென். நிறைய சொல்லியிருப்பார். ஆமென். அடுத்து 47வது வசனம், 119 47வது வசனம் சொல்லியிருப்பார். நான் பிரியப்படுகிற உங்களுடைய கற்பனைகள் பேரில் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரமாணத்தின் பேரில், அடுத்து உங்களுடைய கற்பனைகள் பேரில். சரிங்களா? ஏசப்பா கற்பனைகள் சொன்னார் இல்லையா? உன்னை நேசிப்பது போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறு அப்படின்னார். சரிங்களா? அது கற்பனை. அப்படி பாருங்கள், ஏசப்பாவுடைய கற்பனையின்படி அந்த கற்பனையின் பேர்லேயே மன மகிழ்ச்சி ஆயிடுறார். அவருடைய கற்பனையின்படி நடக்க வாஞ்சிக்கும் போதே அவருக்கு மன மகிழ்ச்சி வந்துடுதான். சங்கீதக்காரன் அப்படி எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் இதெல்லாம் ஒன்று தான். தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம், தேவனுக்கு பிரியமானவைகள், இதெல்லாம் நீங்கள் செய்யும்போதே உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவனுடைய சமூகத்து வாரீங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, அதில் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கிறீங்க. அதனாலே நீங்கள் சமாதானமாக மன மகிழ்ச்சியோடு நல்ல வாழ்க்கை வாழ்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்கிறீங்க, தேவ திட்டத்தின்படி வாழ்கிறீங்க. அதை நீங்கள் நினச்சி பார்க்கும்போது, அந்த வசனங்களை தியானிக்கும் போது, எப்படி இருந்தோம் நம்ம இப்போ இந்த வார்த்தையின்படி வாழ்கிறோமே, ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாருன்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்து ரொம்ப முக்கியம், சங்கீதம் 119 70வது வசனம் ரொம்ப முக்கியம். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க,
எதிரிகள் எதிரிகளை பற்றி பேசுகிறாப்புல நல்லா கொஞ்சம் 69-70 வாசிக்கிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைகிறார்கள், நானோ முழு இருதயத்தோடு உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அகங்காரிகள் தாவீதுக்கு விரோதமாக, சங்கீதக்காரனுக்கு விரோதமாக நிறைய பேர் கிளம்பியிருக்கிறாங்க. ஏன்னா சிலது தாவீது சங்கீதமாக இருக்காது, அதனால தான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இவனுக்கு எதிரிகள் விரோதிகள் பார்த்திங்க விரோதமான பொய்களை சொல்லி ஆமாம் இவனை கெடுக்கிறதுக்காக இவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் நான் உடைய கட்டளைகளை கைக்கொள்கிறேன். என்ன கட்டளையில் ஒன்று உண்டு, பிறருக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதே, பொய் சொல்லாதே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, களவு செய்யாதே அப்படின்ட்டு இருக்கு. அதனால தான் அவர் சொல்கிறார், எனக்கு விரோதமான எதிரிகள்லாம் பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் நான் அதெல்லாம் விட்டு உங்கள் கற்பனையின்படி உங்கள் கட்டளையின்படி நான் நடக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். கையை தட்டி எத்தனை புரியுது? கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும்போது, வேதத்தின்படி நடக்கும்போது நமக்குள்ள ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகுது. எல்லாமே இந்த கட்டளை, கற்பனை, பிரமாணம் எல்லாமே வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. எத்தனை பேர் புரியுது? அப்படி கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளை புதிய சத்தியத்தை, புது சத்தியத்தை அறிஞ்சுக்கிடும்போது, தேவனுடைய இருதய விருப்பத்தை தெரிஞ்சுக்கும் போது, ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது என்ன ஆயிடுது? அது நம்முடைய மன மகிழ்ச்சியாக மாறிடுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இதே இதை தான் 77லேயும் வரும். ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், சரிங்களா? ஓகே, அடுத்த சங்கீதம் 119-92லேயும் சொல்லியிருப்பார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், கையை தட்டி. சங்கீதம் 119-92. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்முடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி. உம்முடைய வார்த்தைகளின்படி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம், சமாதானத்தை தருது. நான் அப்படி மட்டும் இல்லை அப்படின்னா என்ன இருக்குமா? ஆமாம், துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ துக்கம் ஏன் வருது? தேவனுடைய வேதத்தை குறித்த வெளிச்சம் இல்லாததுனால துக்கம் வருது. துக்கம் நம்மளை அழிவுக்கு நேரம் கொண்டு போகுது. அப்போது அவருடைய வேதத்தை நம்ம அறியும் போது, தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா மன மகிழ்ச்சி உண்டாகுது. சரிங்களா? ஓகே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் அப்படின்றாப்புல. ஆமே, கர்த்தர் நல்லவர். ஆமே. பாருங்க, தாவீதுக்கு அடுத்து பார்ப்போம். இன்னும் வசனத்தெல்லாம் சொல்லிட்டு அடுத்த விளக்கம் சொல்கிறேன். சங்கீதம் 119-143 அப்படிதான். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சி. இக்கட்டு தான், என்னது நெருக்கம்தான், ஆனால் கூட உங்கள் வார்த்தையின்படி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், உங்களுக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டுருக்கிறேன், அதனால் நான் மன மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் அப்படின்றாப்புல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 119-177 வசனம் சொல்லுது பாருங்கள், அழகாக சொல்லியிருப்பார். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நான் சொன்னேன் இல்லையா, நிறைய இடத்துல உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஆமேன். அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அது எங்கேருந்து? உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. வேதம்னா கர்த்தரை, வேதத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தரை அறிகிற அறிவு. எத்தனை பேர் புரியுது? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவில் வளர 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 சந்தோஷமாக இருப்பீங்க. உண்மையான மனசில் இருந்து சந்தோஷம் வரும். எத்தனை பேர் புரியுது? அதாவது நல்ல ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த காமெடிகள்லாம் இருக்கு இல்லையா, அடிக்கிறது ஒடிக்கிறதெல்லாம் கண்ணு பார்க்குது. நல்லா புரிஞ்சுக்குவோம், கண்ணு பார்க்குது. வெளியிலேருந்து வர்ற சந்தோஷம், ஒருத்தவங்க காசு தந்த உடனே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா, ஒரு தேவையில் இருக்கிறீங்க, காசு தந்த உடனே, இதெல்லாம் வெளியிலேருந்து வர்ற சந்தோஷம். அது அடுத்த தடவை காசு தேவை வரும் பொழுது மறுபடியும் துக்க முகமாயிரும், டல்லாயிரும், சோர்ந்து போயிடும். சரிங்களா? ஆமாம். இப்படி வெளியிலேருந்து வர்ற நன்மைகளின் அடிப்படையில் நம்ம சந்தோஷப்படுறவங்களா இருந்தோம்னா அப்பப்போ சந்தோஷம் ஏறி இறங்கும், கூடும், குறையும். ஆனால்
கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கர்த்தரே முழு மூச்சோட நம்பி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார் பார்த்தீங்களா நன்மைகள். ஆமாம், அவருடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துவார் பாருங்கள், அவர் வார்த்தையின் மூலமாக நம்மளை வழி நடத்துவார் பாருங்கள். அது நமக்கு உள்ள மன மகிழ்ச்சியை தருது. அப்போது ஆவிக்குரிய கனிகளில் அன்பு சந்தோஷம்னு வருது பாருங்கள். அந்த சந்தோஷத்தினால நீங்கள் நிரப்பப்படுவீங்க. எத்தனை நேரம் புரியுது? அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது தேவ ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது சந்தோஷமாகவும் ஆயிடுறீங்க. ஒரிஜினல் சந்தோஷம் உள்ளிருந்து வர்ற மன மகிழ்ச்சி. அது எத்தனை நேரம் புரியுது? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். அவருடைய ரட்சிப்பினால் சரிங்களா, ஆமாம், நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஆமேன், ஆமேன். அடுத்த நீதிமொழிகள் 15:13 ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் மன மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னீங்கன்னா, மன மகிழ்ச்சி எங்கே தெரியுமா? முக மலர்ச்சியாக கையை தட்டி. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். எத்தனை புரியுது? நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மன மகிழ்ச்சியோடு உங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுன மாதிரி இருதயத்தில் என்ன இருக்குதோ அதுதான் பேச்சில் வரும். உள்ள உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதுதான் உங்கள் முகத்தில் தெரியும். அப்போ உங்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் முகம் அப்படியே என்னவா இருக்குமா? முகம் மலர்ச்சியாக இருக்குமா, புன்னகையோட. எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நம்ம கேட்குறோம், ஏன் சோகமாக இருக்கிறீங்க, ஏன் டல்லாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? இல்லையே, நீங்கள் அப்படி இல்லையே, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவங்க சோகமாக இருக்கிறாங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க, கவலையோடு இருக்கிறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அவங்க மனசில் இருக்கிற அந்த வலியும் கஷ்டமும் அந்த பிரச்சனையும் முகத்தில் தெரியுது. துக்க முகமாக இருக்கிறாங்க, டல்லாக இருக்கிறாங்க, சோர்ந்து போயிருக்கிறாப்புல. அவங்க இல்லை நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட அது வெளியில் என்னது காட்டி கொடுத்துருது. சரிங்களா? அப்போது சொல்லுங்கள், ஆமாம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். ஆமேன். ஆமாம், மன துக்கத்தினாலே ஆவியே முறிந்து போயிருமா. மனசு துக்கத்தில் இருந்தால் ஆவி முறிஞ்சு போயிருமா. எடுத்துக்காட்டு யார்? யாக்கோபு, யோசேப்பின் தகப்பனார் யாக்கோபு. சரிங்களா? ஆமேன். ஆமாம், பாருங்கள், ஈசாக்கின் மகன் யாக்கோபு. சரி, யாக்கோபு யோசேப்பு தொலைஞ்சு போயிருதான். அப்போ என்னாச்சு? துக்கமாயிட்டான், பயங்கர துக்கம். சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு, ஐயோ என் பிள்ளை இதாகி தொலைச்சிட்டேனே, இழந்துட்டேனேன்னு அழுகுறான், கதறான். அப்போ வேதம் சொல்லுது, அதோடு அவன் ஆவி என்னாச்சு? செத்து போச்சு. பின்பு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவை ரதங்கள் நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வண்டியெல்லாம் அனுப்பியிருக்கிறான். அதெல்லாம் பார்த்த உடனே, இந்த நல்ல செய்தியை கேட்ட உடனே அவன் ஆவி உயிர்த்தது. கையை தட்டி. எத்தனை புரியுது? அவன் ஆவி உயிர்த்தது என்று வேதம் சொல்லுது. ஆமேன். அப்போ பாருங்கள், மன துக்கத்தினால ஆவியே முறிஞ்சு போயிடும், ஆவி செத்து போயிடும், டல்லாயிருவாப்புல. சரிங்களா? நற்செய்தி வரும்போது அப்படியே ஆமாம் எல்லா பிரச்சனையும் மாறிடுது. நான் அப்படியே மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், எந்தெந்த கஷ்டத்தில் இருந்தாலும், நீங்கள் டல்லாக இருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், வெக்ஸாகி போயிருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. யாக்கோபும் கவலையோடு இருந்தான், ரொம்ப வருஷமாக கவலையோடு இருந்தான். ஆவி செத்து போய் இருந்துச்சு, மன துக்கத்தில் இருந்தான். சரிங்களா? ஆனால் கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய தயவுனால், கர்த்தர் அன்னமாறு கொல்லணும்னு நினச்ச, அழிக்கணும்னு நினச்ச இந்த யாக்கோபுடைய மகன் யோசேப்பை கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் அவனை ஆளாக்கினார், கர்த்தர் அவனை உருவாக்கினார், கர்த்தர் அவனை உயர்த்தினார், அதிபதியாய் மாற்றினார். இந்த நல்ல செய்தி கர்த்தருடைய கிருபையினால் ஏற்பட்ட இந்த நல்ல செய்தி யாக்கோபுக்கு வரும்பொழுது அவன் ஆவி உயிர்த்தது. அதே போல் எனக்கு அன்பானவர்களே, ஆமேன், அடையாளத்தோடு நல்ல செய்தி வரும்பொழுது உயிர்த்தது. அதே போல் இன்றைக்கும் நீங்கள் எந்த கவலையோடு கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி,
இதனை கேட்கும் பொழுதே. ஆமேன். ஆமாம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. ஆமேன். ஆமேன். உங்களுக்கு தேவனுடைய கிருபையினால் நல்ல செய்தி வருவதாக, தூரத்திலிருந்து நற்செய்தி வருவதாக. ஆமேன். ஆமேன். உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிற அளவுக்கு ஆமேன் நல்ல செய்தியை கர்த்தர் தருவார். ஆமேன். ஆமேன். உங்கள் காதுகள் கேட்கும் அடையாளங்களினால். ஆமாம், நீங்கள் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கையை தட்டி ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். ஆமேன். அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமேன். 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 நல்ல செய்தி வரட்டும், தூரத்திலிருந்து தொலைவில் இருந்து. ஆமேன். 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 வர வேண்டிய நன்மைகள் வருவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட வந்து உங்களை வழி நடத்துவதாக. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நிரப்புவாராக. ஓகே, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். 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 கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏசாயா 58:13 சொல்லுது பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிழ்மையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். கையை தட்டி ஆமென். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. கையை தட்டி ஆமேன். 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே நீ உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். கையை தட்டி. சூப்பர் பாயிண்ட். மன மகிழ்ச்சிக்கு, அதாவது நீங்கள் ஓய்வு நாள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் வாரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாரத்தில் 6 நாள் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட்டு தான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமையும் வேலை பிரதர், வீட்டில் சமைக்கிறது சொல்லலை, சமைக்கிறது அப்படி இப்படின்ட்டு. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமையும் கம்பெனியில் வேலை வச்சுடுறாங்க, ஆஃபீஸில் வேலை வச்சுடுறாங்க, எதையாவது வேலை கொடுத்துட்றாங்க அப்படின்னு இருக்கீங்களா? சரி, ஓகே, இருந்தால் கர்த்தர் அதை மாற்றுவார். நல்ல இதை மீனிங் புரிஞ்சுக்கணும். ஓய்வு நாளுன்னு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதனுடைய மீனிங், இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னென்னா, எனக்கு அன்பானவர்களே, அதாவது நீங்கள் ஓய்வு நாள் அதை ஆசரிக்கணும், கர்த்தருடைய நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? நீங்கள் டெய்லி தேவ சமூகத்தில் உட்காரலாம், தேவனோடு உறவாடலாம். சரிங்களா? ஒரு நாளை ஒதுக்கியும் ரெஸ்ட் எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. மெயினாக என்ன அப்படின்னா, வேலைன்னு ஓடாமல் ஒன்று. சரிங்களா? உங்கள் சொந்த புத்தியிலே ஓடாமல், உங்கள் சுயபலத்திலே ஓடாமல் என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், இதுக்கடுத்து என்ன பண்ணலாம், அப்படி இப்படின்னு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறது. இளைப்பாறுதலே இருக்கிறது கிடையாது, ரெஸ்ட்லேயே இருக்கிறது கிடையாது. பதட்டத்துலேயும் பயத்துலேயும் எதிர்காலத்துக்கு, நாளை கழித்து அடுத்த வருஷத்துக்கு தேவையானது அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களுக்கு கனத வார்த்தை ரெஸ்ட்டில் இருங்க. புரியுதுங்களா? வாரத்தில் ஒரு நாளாவது அப்படி அப்பா சொல்கிறார், நீ வேலை பார்க்குற, தொழில் பண்ணுற, சரி ரைட் இருக்கட்டும், ஆமாம் என் கூட கொஞ்சம் நேரம் உட்கார். உன் சொந்த பேச்சை நல்லா கவனிச்சுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். உனக்கு இஷ்டமானதுபடி செய்யாமல் உன் காலை விலக்கி உனக்கு விருப்பப்படியே செய்கிற என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு, என்னோடு கூட என் சமூகத்தில் பேசு, கலந்துரையாடல் கலந்துரையாடு. சரிங்களா? ஆமாம், நீயே உன் விருப்பப்படி வர, ஆண்டவரே இதை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, இது நடக்கட்டும்ப்பா, இப்படி நடந்துடட்டும், அப்படி நடந்துடட்டும், ஓகே டாட்டா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறது. புரியுதுங்களா? அப்படி அல்லாமல் உனக்கு இஷ்டப்படியே செய்யாதடா, உன் இஷ்டத்தின்படி செஞ்சு தானே கஷ்டப்பட்டுருக்கிற.
அதனால் என் சமூகத்துக்கு வந்து ரிலாக்ஸாக இரு, ரெஸ்ட்டில் இரு. சரியா? தேவ சமூகத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு ரெஸ்ட்டு. ஆமாம், இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஆமாம் அப்பா இவ்வளோ நாள் நடத்திட்டு வந்தீங்க, ஸ்தோத்திரம். இனியும் அடுத்தடுத்து இவ்வளோ காரியங்கள் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, இந்த வாரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டியதாட்டு பிளான் இருக்குது, நீங்கள் நடத்துங்கப்பா. இப்படி செய்யணும், நான் என்ன பண்ணட்டும், எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு வழி தெரியாமல் இருக்கிறேன், நீங்கள் தான் ஆலோசனை சொல்லணும், நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, நீங்கள் எனக்கு புத்தி சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சேன் அது ஃபெயிலியர் ஆகிட்டு, இதுலேருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவன் உனக்கு இஷ்டமானபடி செய்யாமல், சரி உன் காலை அப்படி விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை நீயே பேசிட்டு என்ன பேச விட மாட்டேன்ற. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா அப்படியாக்கும் இப்படியாக்கும், என் கணவனார் ரட்சியம், என் மனைவி ரட்சியம், பிள்ளைய ரட்சியம். ஆண்டவரே பிள்ளைக்கு படிப்புகள் எதிர்காலங்கள் சூப்பராக இருக்கட்டும். ஆண்டவரே பிள்ளைய நீங்கள் பெரிய வேலையை தர்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்படியே எங்கள் அம்மா அந்த பிரச்சனை, எங்கள் அப்பா அந்த பிரச்சனை, என் அக்கா தங்கச்சி, என் அண்ணன் தம்பி அந்த பிரச்சனை. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறு யாரையும் மறந்துட்டேன்னா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ அந்த சித்தப்பாவுக்கு அந்த காசு கொடுத்தோமா அந்த பிரச்சனையில் இருக்குது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேறு எதாவது மறந்துட்டோமா, இப்படியே பேசிகிட்டே இருந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜெபம் முடிஞ்சு, புரியுதுங்களா? ஜெபம் முடிஞ்சு அப்படின்னா என்னென்னா, உம்மாடு நீ ஏன் பேசிகிட்டு இருக்கிற, என்ன பேச விடு அப்படின்றார். உன் சொந்த பேச்சை பேசாமல் உடனே என்னம்மா சொந்த பேச்சை பேசக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமான ஓய்வுனா இல்லையா, சொந்த பேச்சை பேசக்கூடாது அப்படின்னு. சொந்த பேச்சுன்னா உனக்கு தோன்றதையே பேசிகிட்டே இருக்க, ஒன் சைடு தான். நீ பாட்டுக்கு வர ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுங்கிற பேரில் பாட்டு கடப்படான்னு சொல்லிக்கிட்டு உன் பாட்டுக்கு போயிடுற. சரியா? நானும் பதிலுக்கு பேசுன்றா, நீ உன் சொந்த பேச்சு உனக்கு பிரியமானதே பேசிகிட்டு இருக்கிற. சரியா? ஓய்வு நாளை எப்படியா அப்படிலாம் இல்லாமல் உனக்குன்னு ஒரு நாள் ரெஸ்ட், அது மன மகிழ்ச்சி நாளாக சந்தோஷமான நாளாக நினைக்கணுமா ஃபஸ்ட்டு நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். கையை தட்டி, ரொம்ப முக்கியம், சூப்பரான வார்த்தை. ஆமாம், தேவ சமூகத்தில் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அப்படி இப்படிலாம் இல்லை, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவுடைய சமூகத்தில் இருங்க, அவரோடு பேசுங்க, உறவாடுங்க. உங்கள் காரியங்கள், அடுத்தடுத்த காரியங்கள் அவரோடு பேசுங்க. சரிங்களா? அப்படி பேசிட்டு அதை மகிமையுள்ள நாளாக நினைங்க. சரிங்களா? ஆமேன். அந்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக நினைங்க. இந்த நேரம் பொன்னான நேரம். கையை தட்டி ஆமேன். பொன்னான இயேசுவை புண்ணிய நல்நாதரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். பொன்னான நேரத்தை பொன்னான இயேசப்பாவோட செலவு பண்ணுங்க. அப்படி பொன்னான நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, அது ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் சரி, அரை மணி நேரம் ஆனாலும் சரி, 1 மணி நேரம் ஆனாலும் சரி, ஒரு நாளாக இருந்தாலும் சரி. ஆமேன். அப்படிலாம் கணக்குன்ட்டு கிடையாது புதிய உடன்படிக்கையில். சரிங்களா? அப்பாவோடு நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நேரத்தை நீங்கள் மகிமையுள்ள நேரமாக கருதுங்க. அந்த நாளை மகிமையுள்ள நாளாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆமாம், அது உங்கள் மனசுக்கு சந்தோஷமான. இப்படி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சண்டே பார்த்திங்கன்னா, சண்டேலாம் சில சர்ச்சுக்கு போகும்போதே வீட்டில் சிக்கன்லாம் எடுத்து நல்லா சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? சர்ச் முடிஞ்ச உடனே போய் சாப்பிடணுன்னு முடிஞ்ச உடனே பசி எடுத்துரும் இல்லையா? ஆமாம், எப்படா சாப்பிட்லான்னு ஒரு ஆவலோடு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது, நான் அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கிறேன், எவ்வளோ முக்கியமான நேரம்னு அதை நீங்கள் மன மகிழ்ச்சி உள்ள நாளாக எண்ணிக்கொள்ளும் பொழுது, ஆமேன், அதை சொல்லி இதுதான் மன மகிழ்ச்சியான நேரம், இதுதான் மன மகிழ்ச்சியான நாள், அப்பாவோட சமூகத்தில் செலவு பண்ணுறேனே, இவ்வளோ நாள் ஓடி 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 கஷ்டப்பட்டேன். திங்கள் தொடங்கி செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அப்பா ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதோ, ஆமாம், சில ஞாயிற்றுக்கிழமை எப்போ வருதோ நல்லா தூங்கணும், ஃபுல்லாக தூங்கினா ரெஸ்ட், அந்த நாள் ஓய்வு நாள் அப்பாடா அப்படின்னு. நான் அப்படி தான் முன்னாடி இருப்பேன், நல்லா தூங்குவேன், ஏன்னா அவ்வளோ வேலை இருக்கும். மற்ற நாள்லாம் அவ்வளோ உழைப்பேன், ஒடா தேய்ச்சி உழைச்சி இப்போ உழைக்கலையோ அதனால தான் அப்படின்றீங்களா? சரி, எப்படினாலும் நீங்கள் நினச்சிக்காங்க, கத்த நல்லா. அப்போது பாருங்கள், அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டாக ஒரு நாள் நல்லா கிடந்து தூங்குவேன். ஆமாம், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தூங்குவேன். அதுக்கு பிறகு எழுப்பி வெளியில் போவான்னு கூப்பிட்டு போவாங்க.
சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆனால் அதை விட மேலானது, அப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் நேரம் செலவு பண்ணுறீங்க இல்லையா? கர்த்தர் தந்த நாள் குடும்பமாக சேர்ந்து அந்த ஒரு நாள், அந்த என்றைக்கானாலும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், ஓய்வு நாள்னு அப்படி போயிடாதீங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது, கணவனாருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் லீவு கிடைக்கும்போது, ரெஸ்ட்டு கிடைக்கும்போது சந்தோஷமாக சமைச்சு சந்தோஷமாக அப்போது சொல்லி பேசி, அவரை பற்றி பேசி சந்தோஷமாக நேரத்தை செலவு பண்ணுறீங்க பாருங்கள். அது மகிமையுள்ள நாள், மகிமையுள்ள நேரம். சரிங்களா? அது மன மகிழ்ச்சியான நேரம். அப்படி நீங்கள் நினைக்கும்போது மகிமையுள்ள நானாக எண்ணுவீர்களானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அப்போ ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் உள்ளே இருந்து. அது வேறு லெவல் மன மகிழ்ச்சி. எத்தனை புரியுது? வேறு லெவல் சந்தோஷம். ஆமேன். மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வா இதை சொல்லிற்று அப்படின்றார். எத்தனை புரியுது? ஆமேன். அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களை நிரப்பட்டும். இந்த வார்த்தையின்படியும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனை நம்புறீங்க? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். தேங்க்யூ டாடி, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 34வது வசனம். ஆமேன், ஆமேன், ஆமேன். சம்பவம் உங்களுக்கு தெரியும். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ சிறைச்சாலைக்காரன் அவங்கள அடைச்சி போட்டிருப்பான். இப்போ திடீர்னு இவங்க துதித்து பாடுவாங்க. பூமி அதிர்ச்சி உண்டாயிரும். சிறைச்சாலை கதவெல்லாம் உடைஞ்சிரும், கட்டுகள்லாம் கலந்துரும், சங்கிலிங்கெல்லாம் தெரிச்சிரும். உடனே இவன் சிறைச்சாலை தலைவன் பார்த்துட்டு, ஆகா எல்லோரும் ஓடிட்டாங்க, இனி நம்மளால் பதில் சொல்ல முடியாது, நம்ம இருக்கும்போது, நம்ம டியூட்டியில் இருக்கும்போது ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, நம்மளை கொன்னே போட்டுருவாங்க, நம்மளே செத்துருவோன்னு அவனே தன்னைத்தானே கொல்லதுக்கு, தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு பிளான் பண்ணும்போது டக்குன்னு பவுல் சொல்லுவார், நீ உனக்கு ஒரு கெடுதையும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னா இவனுக்கு ஆச்சரியமாயிரும். என்னடா இப்படி எல்லா இந்த இதெல்லாம் கதவெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு கட்டுகளெல்லாம் அறுந்துட்டு எல்லோரும் தப்பிச்சு ஓடி இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் கூட போகாமல் எல்லோரும் அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது சாதாரண விஷயம் இல்லை, இவங்க தான் பாடினாங்க, இவங்களால தான் இது நடந்துச்சுன்ட்டு அவன் கேட்குறான். அவன் ஆண்டவன் மாறே ஆமேன் அவன் சொல்கிறான். உடனே தேங்க்யூ டாடி. அப்பொழுது அவன் பவுலுக்கு தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடிய நடுநடுங்கி பவுலுக்கு சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்த ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நிறுத்தோன்னா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? ஓகே. அப்போ அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். கையை தட்டி. எத்தனை புரியுது? தாவீது சொன்னாரா, உம்முடைய வசனம், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, உம்முடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் அப்படின்னார் இல்லையா? பாருங்க, இப்போ கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிறாங்க, போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கையை தட்டி. மனம் திரும்பிட்டான். இந்த ஊழியக்காரங்களுடைய காயங்கள் இவங்களை அடித்து கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி தானே சிறையில் அடைச்சிருந்துச்சு. இந்த காயத்தெல்லாம் கழுவுறான். யார்? சிறைச்சாலை தலைவன். சரிங்களா? கழுவுறான். கழுவி அவனுடைய வீட்டார் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். கையை தட்டி, கையை தட்டி. ஆமாம், ரட்சிக்கப்பட்டான், ஞானஸ்தானம் எடுத்துட்டான், குடும்பமாக சேர்ந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. குடும்பமாக சேர்ந்து ஊழியக்காரங்களை கூப்பிட்டு போய் ஆமாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, சரிங்களா, எல்லாரும் அவனும் அவன் வீட்டாரும் எல்லாரும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசம் உள்ளவனாகி அவன் தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக
மகிழ்ச்சியாக இருந்தான். ஆமேன். ரட்சிக்கப்படும் பொழுது ஏசப்போ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, ஆமேன், அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பெரிய ரட்சிப்பு, பெரிய விடுதலை. ஆமேன். அப்போ உங்களுக்கு அப்படியே சந்தோஷம் உண்டாகும், மன மகிழ்ச்சி. எத்தனை புரியுது? கையை தட்டி ஆமேன். உங்கள் வீட்டில் நீங்கள் விசுவாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு நீங்களும் ஊழியக்காரர்களும் சபையாராய் கூடி சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க. பாருங்கள், அப்போ ஏற்படும் பாருங்கள் ஒரு சந்தோஷம், அது வேறு லெவல் மன மகிழ்ச்சி. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமேன். பாருங்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், சரிங்களா, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள், மன மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், தாவீது அவன் குடும்பத்தில் எல்லாரை விட கடைக்குட்டி, சரிங்களா? ஆமாம், எல்லாரை விட கடைக்குட்டி. பொறுமையாக இருக்கிறான், சாந்தமாக இருக்கிறான், சரிங்களா? எல்லாரை விட வேதம் சொல்லுது, நீ சாமுவேல் தீர்க்கதரிசி மூத்தவன் அபிஷேகம் பண்ண போகும்போது நீயோ என் முகத்தை பார்க்குற, ஆமாம், மனுஷன் முகத்தை பார்ப்பேன், நானும் இருதயத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை பார்த்தார். புரியுதுங்களா? தாவீது தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், நல்ல இருதயம் உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன், அமைதியாக இருக்கிறான். எத்தனை புரியுது? இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணின பிறகும் அமைதியாக இருக்கிறான். ரொம்ப நாள் கழிச்சு தான் ராஜாவாகிறான். எத்தனை புரியுது? பொறுமையாக இருக்கிறான். பொறுமையாக இருந்து ராஜாவாகி பூமியை சுதந்திரித்தான். எத்தனை புரியுது? கையை தட்டி பூமியை சுதந்திரித்தான். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். யோசேப்பு அப்படித்தான். அவன் வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தது, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, பொறுமையாக இருந்தான், அமைதியாக இருந்தான். எத்தனை புரியுது? கர்த்தருடைய வார்த்தை யோசேப்பு புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தைரியமாக இருந்தான், தரிசனத்தை நம்பி கர்த்தர் கூடவே இருந்தார், அவனை பலப்படுத்தி நடத்திக்கிட்டே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்கள், குழிகளை போட்டப்பவும், பொருத்திப்பார் வீட்டில் விற்றப்பவும், அடிமையாக விற்றப்பவும், சிறைச்சாலையில் தூக்கி போட்டப்பவும் எல்லா நேரம் கர்த்தர் கூட இருந்தார், பொறுமையாக இருந்தான். பானபத்திரக்காரனுக்கு உதவி பண்ணியிருப்பான். போய் ராஜா கிட்ட சொல்லுப்பா, எனக்காக பறிஞ்சு பேசுப்பா, நான் ஒரு தப்பு செய்யாமல் இங்கே கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது பானபத்திரக்காரன் 2 வருஷம் மறந்துடுவான். அந்த வரைக்கும் பொறுமையாக இருப்பான் நம்ம ஆள். எத்தனை புரியுது? 2 வருஷம் பொறுமையாக இருப்பான். ஒரு நாள் கையை தட்டி ஒரு நாள், ஆமாம், அந்த நேரம் தேவன் குறித்த அந்த நேரம் வரும் பொழுது, ஆமேன், அழகாக தூக்கினார் பாருங்க. கர்த்தர் தூக்கி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார். ஆமேன். எத்தனை விசுவாசிங்க? பூமியை சுதந்திரித்து கொண்டான். கையை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சொத்து பத்து நிலங்களெல்லாம் விற்று கொண்டு வந்து எங்கே வைக்கிறாங்க? ஆமாம், யோசேப்புக்கிட்ட தான் கொண்டு கொடுக்குறாங்க. எத்தனை புரியுது? ஆமேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, தேங்க்யூ டாடி. ஆமேன். அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே இந்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பாராக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பொறுமையாக இருங்க. தேவ சமூகத்தில் வரீங்க, தேவனை ஆராதிக்கிறீங்க, தேவனை துதிக்கிறீங்க. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்துவார். அவைக்குரிய கனிகளாலும் வரங்களாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமேன். ஆமாம், மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது வேறு மாதிரி, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. உள்ளே இருக்குது. எத்தனை பேர் புரியுது? உள்ளே இருந்து வர்ற சந்தோஷத்தை யாராலையும் அழிக்க முடியாது. கையை தட்டி ரொம்ப முக்கியம். வெளியிலேருந்து சந்தோஷம் மாறும், அதை யாருனாலும் அழிச்சிடலாம், யாருனாலும் அதை மாற்றிடலாம். எத்தனை பேர் புரியுது? ஆனால் உள்ளேருந்து வருது பாருங்கள் சந்தோஷம், அதை தர்றது அப்பா, பரம தகப்பன், ஏசப்பா. அந்த சந்தோஷம் டெம்பரரியாக இருக்காது. அது சட்டுன்னு சந்தோஷப்படுற நேரத்தில் கை கட்டிருந்து வாய் கட்டாமல் போச்சேன்னு துக்கப்படுற மாதிரி ஆகலாம். அப்படிலாம் கிடையாது. அது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அது அப்படிலாம் கிடையாது. அப்பாவுடைய சந்தோஷம் நிரந்தரமானது, நிலையானது. ஆமே. அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நல்ல தகப்படி நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை தான் எங்களுக்கு மன மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவரே நல்ல மன மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை எங்களுக்குள்ள மன மகிழ்ச்சியை தந்திருக்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்தி அதற்காக நன்றி ஆண்டவரே.
இந்த ஆரம்பத்தில் வேத தியானத்தின் ஆரம்பத்தில் கவலையோடும் துக்கத்தோடும் சோர்ந்து போயும் துன்பத்தோடும் துயரத்தோடும் கூட வந்திருக்கலாம். பிள்ளைகள் இதனை பார்க்குறவங்க யாராவது அப்படி ஒரு நெருக்கமான சிச்சுவேஷனில் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தியிருக்கிறீங்க. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுடைய வேதத்தை தியானிக்க வச்சுருக்கிறீங்க. உங்களுடைய வேதம் எங்களுக்கு ஆண்டவரே மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய வேதம் எங்கள் கால்களுக்கு தீபமாகவும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. வெளிச்சமான வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையினால் எங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். உங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளும் அப்படியே எங்களுக்கு பலிப்பதற்காக நன்றி. அநேக வார்த்தைகளை தந்தீங்க, தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தந்தீங்க. அவைகள் எல்லாம் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதனை பார்க்கிற ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதுக்காக நன்றி. நீங்கள் அதுக்காக தான் எங்களெல்லாம் கேட்க வச்சிங்கப்பா. ஆமேன். கேட்கிற காது பாக்கியம் உள்ளதுன்னபடி இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்க வச்சுருக்கிறீங்க. கேட்ட உடனே ஒரு சந்தோஷம் வந்திருக்கு, ஒரு தைரியம் வந்திருக்கு, ஒரு புது பலன் வந்திருக்கு. அது அப்படியே பரவட்டும், அது அப்படியே பெருகட்டும், அப்படியே அந்த வார்த்தை மாம்சமாய் மாறட்டும். அப்படியே தேங்க்யூ டாடி. அப்படியே வார்த்தை மாம்சமாய் மாறட்டும். சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. உங்கள் பரிசுத்த நாமம் மாத்திரம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார்கள். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். இதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாய் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நீக்குவாராக. ஓகே, காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். நாளை மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ.